இன்றைக்கு தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் அவர்களே, இன்றைக்கு அந்த கூட்டத்தில் மயங்கி விழுந்து அந்த ஒரு பெண்மணியை தூக்கி கொண்டு செல்கிறார்கள். தலை சாய்ந்து செல்கின்றார்கள். தலை நிமிர்ந்து இல்லை, தலை சாய்ந்து சென்று கொண்டிருக்கின்ற காட்சியை தொலைக்காட்சியிலே அத்தனை பேரும் பார்த்தோம். அத்தனை பேரும் பதறி போயிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த தமிழ் மக்களே பதறி போயிருக்கின்றார்கள். இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர் முதலமைச்சர். உண்மைதானே? ஆகவே இன்றைக்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எந்த தகவலாக இருந்தாலும் ஒரு நபர் கமிஷனிடத்தில் தான் குறிப்பிட வேண்டும். அதிகாரிகளை வைத்து தன்னுடைய அதிகாரத்தை வைத்து இதை உண்மை சம்பவத்தை மறைத்து விடலாம் என்றால் நிச்சயமாக நடக்காது. உண்மை சம்பவம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார் என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே இருக்கின்ற கரூர் நகரத்தில் இருக்கின்ற ஒரு முன்னாள் அமைச்சர் ஏன் பதற? மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. அப்படி இருக்க வேணும். ஆனா உன் பயம் தெரியுது, முகத்துல பயம் தெரியுது, உன் சொல்லுல பயம் தெரியுது.